ஆஃப் த சிட்டி காந்திபுரம்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு. இது வந்து கவுண்டம்பாளையத்துக்கும் கணபதிக்கும் சென்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு காந்திபுரமாக இருக்கட்டும், சரவணம்பட்டி, கணபதி, இது ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான். இந்த ரோடில் அக்சஸ்பிலிட்டி எப்போதுமே பிஸியாகவே இருப்பாங்க. ஃபுல்லி கேட்டட் பண்ணி காம்பவுண்ட் போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்கோம், ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம், கார்பரேஷன் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் நல்லபடியாக கம்மி பண்ணி கொடுக்குறோம். மேடம் கேட்ட மாதிரி கம்பல்சரி ஆஃபர் இருக்குது. கார்னிவல் சேனல் பார்த்துட்டு வந்தோங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல எப்பவுமே நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த சிட்டி காந்திபுரம்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு. ஸ்கை ரைஸ். இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோக்குள்ள போலாமாங்க. சார், இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கு. ஃபுல்லாவுமே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவே இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களை பத்தியும் நம்ம ப்ராஜெக்ட் பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கார்னிவல் சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இது வந்து கோயம்புத்தூருடைய ஹார்ட் ஆஃப் சிட்டியில் அமைஞ்சிருக்கு. என் பேர் வந்து சரவணன். நம்ம கம்பெனி வந்து மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு சரவணம்பட்டியில் ஒரு 15 வருஷமாக நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டில் ரொம்ப ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொன்னிங்கன்னா மெயின் சிட்டி காந்திபுரம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு காந்திபுரம்னு தெரியும். ஸோ வெளியூரில் இருக்கிறவங்க, சென்னை, பெங்களூர் இருக்கிறவங்களுக்கு காந்திபுரம்னா எங்கேயும் தெரியாது. ஸோ கோயம்புத்தூருடைய மெயின் சென்டரே காந்திபுரம் தான். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் கோயம்புத்தூருடைய கார்பரேஷன் மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே இந்த ஸ்கைரீஸுங்கிற ப்ராஜெக்ட்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ரெசிடென்ஷியலாக இந்த சுற்றி பக்கம் ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டு, வீடு கட்டி குடியிருக்கிறவங்க, வாடகைக்கு விட்டுருக்கவங்க, அந்த மாதிரி ப்ராஜெக்டாக தான் இது லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக புக் பண்ணி வீடும் கட்டி கொடுக்குற மாதிரியும் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இடமா கேட்டால் இடமா கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப சிட்டிக்கு ரொம்ப பக்கம். நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஸ்கூலுக்கு போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், பேங்க்கு போகணும், வேறு எந்த எமர்ஜென்சிக்கு போனாலும் அதிகபட்சம் 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கிறோம். நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். ஓகே சார், ஆக்சுவலி நான் ஒரு சிம்பிளான இன்ட்ரோ தான் நினச்சேன். பட் நீங்கள் இவ்வளோ தெளிவாக பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி வந்து அவங்க பார்க்கும்போதே நம்மளை பற்றி மட்டும் பேசிட்டு இருக்காம ப்ராஜெக்டை பற்றி தான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதிலே ஒரு ஓவராலாக சொல்லிட்டோம்னா, ஸோ கோயம்புத்தூரில் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் தான் அவங்க பட்ஜெட்டை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம இது எப்படி இருக்கும் என்னங்கிறத ஓவரால் சொல்லியிருக்கோம். ஓகே சார், நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம ப்ராஜெக்ட் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நம்ம ஸ்கை ரைஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்னும் என்னென்ன அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க அதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்து இது சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து அவுட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லா அக்சஸ்பிலிட்டியும் பக்கத்தில் இருக்கிறதுனால பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம ஒரு மேஜராக இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூருடைய கவுண்டம்பாளையத்துக்கும் கோயம்புத்தூரில் இருக்க கணபதிக்கும் சென்டரில் அமைஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ கவுண்டம்பாளையம் நல்லாம்பாளையம் சொல்லுவாங்க, இல்லைன்னா கணபதி மணியக்காரம்பாளையம் சொல்லுவாங்க. இந்த லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2.25 ஏக்கரில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 பிளாட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்ஸ் எல்லாமே 30 அடி ரோடு, 23 அடி ரோடு அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே கார்பரேஷன் வாட்டர் முதற்கொண்டு நம்ம லைன் உள்ளே எடுத்திருக்கோம். காமன் நம்ம போர் வாட்டரும் தனியாக எடுத்திருக்கோம், நல்ல தண்ணி கனெக்ஷனும் உள்ளே எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்டில் நம்ம ரோடு ஃபுல்லாக ரைட்டில் ட்ரீ லைன்ஸ், மரங்கள் தனியாக அந்த நிழல் தர்றதுக்காக சின்னதாக கொடுத்து இப்போவும் ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான். இந்த ரோடில் அக்சஸ்பிலிட்டி எப்போதுமே பிஸியாகவே இருப்பாங்க. ஃபுல்லி கேட்டட் பண்ணி காம்பவுண்ட் போட்டிருக்கோம். அதுபோக உள்ள இபி கனெக்ஷனும் கொண்டு வந்துடும். சிட்டிக்குள்ளே வீடு தேடுறவங்களுக்கு அவங்களுக்கு அக்சஸ்பிலிட்டி தான் மேடம் பார்ப்பாங்க. அக்சஸ்பிலிட்டினா பஸ் வசதி எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, பேங்க்கு, இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அவுட்டில் இருக்கிறவங்க அது எல்லாம் தேடி போகிறதுக்காக அந்த டைம் ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள டெவலப் பண்ண பார்ப்பாங்க. ஒரு பார்க் இருக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில், ஆடிட்டோரியம் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். பட் இது கார்பரேஷன் மீட்டுக்குள்ளே சின்ன அம்யூனிட்டி ஏரியானால பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் இது சிட்டிக்கு அக்சஸ்பிலிட்டி ரொம்ப பக்கமாக பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கை ரைஸ்க்கு பக்கத்தில் என்னெல்லாம் ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது சார்? என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது? எவ்வளோ நேரத்தில் நம்ம அதை ரீச் பண்ண முடியும்? இல்லை, ஆக்சுவலி வந்து என்னென்னா, கோயம்புத்தூரில் ப்ராப்பர்ட்டி தேடுறவங்க எல்லாருமே ஒரு குழந்தைய படிக்க வைக்கிற ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ஐடி கம்பெனி, இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்கைரேஸ் சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேஜராக கோயம்புத்தூரில் எந்த ஸ்கூலை எடுத்தாலுமே நம்ம சைட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடுற மாதிரி இதாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா கேம்போடு இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ கோயம்புத்தூரோட பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இருக்குது, அப்புறம் அமிர்தா இருக்குது, சிஎம்எஸ் ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மேஜராக கோயம்புத்தூரில் ஏதாவது ஒரு ஸ்கூல் பேர் சொன்னீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் நம்ம சைட்லேருந்து ரீச் பண்ணிடலாம். எல்லா ஸ்கூல் கேப்புமே நம்ம சைட்டு வழியே தான் இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ரீச் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் எடுத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி எல்லா ஸ்கூல் வேணுமே போகும்.
அப்புறம் காலேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, அப்புறம் வந்து ராமகிருஷ்ணா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் காலேஜ் இருக்குது. ஸோ அதே மாதிரி காலேஜஸும் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கிற எல்லா காலேஜுமே, அப்புறம் நம்ம உமன்ஸ் பாலிடெக்னிக் எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் தான். காந்திபுரத்தில் இருக்க உமன்ஸ் பாலிடெக்னிக் கூட ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ணிட முடியும். அடுத்து கம்பெனிஸ்னு எடுத்துட்டிங்கன்னா கணபதியில் மேஜராக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் கணபதி பாப்பநாயக்கம்பாளையம்னு கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. கோயம்புத்தூருடைய நம்ம கிரைண்டர் மேனுஃபேக்சரிங்லாம் நம்ம பாப்பநாயக்கம்பாளையத்தில் தான் பண்ணுறாங்க. கணபதியில் எடுத்துட்டிங்கன்னா பெரிய எல்ஜிபி கம்பெனி இருக்குது, LMW இருக்குது, அப்புறம் நம்ம சரவணம்பட்டியில் ப்ரோசோன் மால் இருக்குது, அப்புறம் KGSL ஐடி பார்க் இருக்குது. ஸோ இந்த விதமான எல்லா கம்பெனியும் ஒரு காலேஜஸும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஸ்கைரி சைட்லேருந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தர் வீடு கட்டி குடி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான குழந்தைகளை படிக்கிற ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி, சாதாரண ஒரு MNC கம்பெனி, எல்லா விதமான கம்பெனிஸுமே ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்கைரி சைட்டே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கைரிஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் எல்லாமும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படியே நம்ம இன்னும் பட்ஜெட் மட்டும் ரிவீல் பண்ணல, அதுவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ் எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இன்னும் பட்ஜெட் சொல்லாம இருக்குன்னு எதிர்பார்த்திருக்காங்க. சார் ஆக்சுவலி வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம எல்லாமே 3 சென்ட் பிளாட்ஸா தான் பிரிச்சிருக்கோம். 3 சென்ட் 3.5 சென்ட். என்னன்னா சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் இடம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பார்ப்பாங்க, சும்மா 1.5 சென்ட் 2 சென்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு 3 சென்ட் இடத்துல ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கொஞ்சம் நம்ம லக்ஸரியா கட்டினீங்க அப்படின்னா ஒரு 77 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து கட்டி கொடுக்கலாங்க. டபுள் பெட்ரூம் வீடு 3 சென்ட் இடத்துல நம்ம ஸ்கைரேஸ்ல 77 லட்ச ரூபாயிலிருந்து கட்டி கொடுக்கலாம். அதே 3 சென்ட்ல ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு டியூப்ளெக்ஸ் வீடாக கட்டலாம். கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 84 lakhsலேருந்து கட்டி கொடுக்கலாங்க. அதே ஒரு 4 பெட்ரூம் கட்டுறீங்க, இப்போ நிறைய பேர் சிட்டிக்குள்ளே 4 பெட்ரூம் டென்ட் வந்துருச்சு, ஏன்னா ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி 4 பெட்ரூம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி டியூப்ளெக்ஸ் வீடு கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், 4 பெட்ரூம் வீடு ஒரு 94 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து கட்டி கொடுக்கலாம். நீங்கள் இந்த ஹார்ட் ஆஃப் சிட்டியில் மற்ற நியர்பை லொக்கேஷன்லாம் விசாரிங்க, 1.25 கோடி ரூபாய் கம்மியாக இங்கே எங்கேயுமே வீடு கிடையாது. நான் 4 பெட்ரூம் வீடே 94 லட்ச ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், இந்த பட்ஜெட் உங்களுக்கு கம்பல்சரி காம்பாக்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லோன் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்கைரேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளாட்டாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சென்ட் 19,50,000 கொடுத்துட்ருக்கோம். இது வந்து கவுண்டம்பாளையத்துக்கும் கணபதிக்கும் சென்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு காந்திபுரமாக இருக்கட்டும், சரவணம்பட்டி, கணபதி, ரயில்வே ஸ்டேஷன், கலெக்டர் ஆஃபீஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு எல்லாமே ஒரு 10 to 15 நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக நம்ம ஸ்கைரேஸ் கொடுத்துருக்கோம். இடம் வந்து சென்ட் 19,50,000 கொடுத்துட்ருக்கோம். 3 சென்ட் பிளாட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ இடத்துக்கு நீங்கள் 70% லோன் வாங்கிக்கலாம். ஏன் காரணம் 70% சொல்கிறேன்னா கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து DTCP அப்ரூவல் வாங்கியிருக்கோம், ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம், கார்பரேஷன் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் லான்ச் பண்ணுறீங்கன்னா இந்த 3 அப்ரூவல் கம்பல்சரி. TTCP அப்ரூவல் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ரெரா அப்ரூவல் அண்ட் கார்பரேஷன் அப்ரூவல், இந்த 3 அப்ரூவலும் நம்ம ஸ்கைரேஸில் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு சென்ட் 19,50,000 கொடுத்துட்ருக்கோம். 70% லோன் வாங்கி கொடுக்குறோம் லேண்டுக்கு மட்டும். ஸோ ஒரு வீடாக நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 77 லட்ச ரூபாயிலேருந்து கட்டி கொடுக்குறோம். அதில் 85% லோன் வாங்கி கொடுக்கலாம். கஸ்டமருக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கணும். அவங்க டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன சேலரி வாங்குறாங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சேலரி பேஸில் இருக்காங்க, அப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணி ஐடி காட்டியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 85% வீடாக கட்டுறவங்களுக்கு நம்ம லோன் வாங்கி கொடுக்கலாம். இடமா வாங்குறவங்களுக்கு 70% லோன் வாங்கி கொடுக்கலாம். ஸோ கம்பல்சரி அவங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம லோன் எவ்வளோ மேக்ஸிமம் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துடலாம். என்னதான் அவர் வந்து பட்ஜெட் ரிவீல் பண்ணிட்டாலும் இது பிரைம் லொகேஷனாக இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ், மிட் டவுன் கார்னிவல் வியூவர்ஸ்க்கு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கான்னு நம்ம கேட்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ கேட்டுடலாம். சார், எங்கள் வியூவர்ஸுக்கு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா? இல்லை கண்டிப்பாக மேடம். ஆக்சுவலி வந்து இது பிரைம் லொக்கேஷனு. பிரைம் லொக்கேஷனில் உங்களுக்கு நான் பட்ஜெட்டு, நம்மளோட இன்னைக்கு இங்கே எந்தெந்த ஏரியாவெலாம் எவ்வளோ ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ப்ராப்பராக சொல்லிட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே இன்றைக்கி கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் விசாரிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியே கிடையாது. எல்லாருமே கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் மினிமம் அங்கே தான் ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது. இப்போதைக்கு நம்ம டெவலப் பண்ண முடியும். ஏன்னா நாங்களும் அந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம். நம்மக்கிட்டே ஒரு 30 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு 15 ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 15 ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோம், நிறையா பண்ணியிருக்கோம். ஆனால் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் பண்ணுறது பெரிய பெரிய டிஃபிகல்ட் இருக்குது. சரிங்களா? டிஃபிகல்ட்டாக அப்ரூவல்ஸ் வாங்குறதுலேருந்து சிட்டிக்கு ரொம்ப பக்கம், இவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி டிஃபிகல்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ கம்பல்சரி பெரிய லெவலில் எதுவும் நம்ம கம்மியெலாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம அந்த கார்னிவல் மிட் டவுன் கார்னிவல் சேனல் பார்த்துட்டு வர வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சென்ட்டுக்கு நல்ல ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சைட்டுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக இருப்பேன். என் பேர் சரவணன். நான் இல்லாட்டாலும் நம்ம ஸ்டாஃப் யார் இருந்தாலும் இந்த மாதிரி கார்னிவல் சேனல் பார்த்துட்டு வந்தோன்னு கம்பல்சரி சொல்லுங்கள். நான் ஒரு நல்ல ப்ரைஸு கண்டிப்பாக யாருக்குமே கொடுக்காத ப்ரைஸ் பண்ணித்தரேன். மறக்காமல் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க. பட் இந்த ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டியில் கோயம்புத்தூருக்குள்ளே ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கைரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி பக்கத்தில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணும், ஒரு மாலுக்கு போகணும்,
ஸோ எது நீங்கள் நினைச்சாலும் 5 to 10 நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்கைரேஸ். மறுபடியும் நான் லொக்கேஷனை ரிமைண்ட் பண்ணுறேன். கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து 5 கிலோமீட்டர், மெயின் சிட்டி கவுண்டம்பாளையம் கணபதியிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்கைரேஸ் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணி இப்போ வீடாகவும் கட்டி கொடுத்துருக்கோம். சுற்றி ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் டைப் தான். அடுத்த ரீசன் என்னென்னா, நீங்கள் இங்கே வீடு கட்டி குடி வரந்தாலும் குடி வரலாம், இல்லை வீடாக கட்டி வாடகைக்கு வரந்தாலும் வாடகைக்கு வரலாம். இப்போ அப்பார்ட்மெண்ட் டைப்பில், ஏன்னா பக்கத்தில் எல்லாமே இருக்கிறதுனால, கம்பெனிஸ் நிறையா இருக்கிறதுனால, நீங்கள் ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் கட்டி அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாடகைக்கு விடலாம். உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விடலாம். இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இப்போ நிறைய பேர் லேண்ட் மட்டும் வாங்கி போகிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வாடகை வரணுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு ரெகுலர் இன்கம். நம்ம சாப்பிட்டு தூங்கினாலும் நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு வாடகை கட்டி விடணுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்டி வாடகைக்கு தான் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கட்டி வாடகைக்கு விடலாம். கம்பல்சரி ஒரு 60,000 70,000 வாடகை வரும். 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் கட்டி விட்டிங்கன்னா. இல்லை நான் சொந்தமாக வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கும் பக்கத்தில் எல்லா சரௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் நல்லபடியாக கம்மி பண்ணி கொடுக்கும். மேடம் கேட்ட மாதிரி கம்பல்சரி ஆஃபர் இருக்குது. கார்னிவல் சேனல் பார்த்துட்டு வந்தோங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றிங்க. மறந்துடாதீங்க மக்களே, நம்ம மிட் டவுன் கார்னிவல் சேனலோட வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. மறக்காம கீழே கொடுத்துருக்குற சரவணன் அப்படிங்கிற அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.